அந்த சமைக்கிற மாதிரி வெஜ் பிரியாணிங்களா? இல்லை, சிக்கன் பிரியாணி. வணக்கம், நான் உங்கள் சிவா. நம்ம அவினாசி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல் ராஜி மெஸ், இந்த கடை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஆனால் வணக்கங்க. ஆனால் சொல்லுங்கள். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் பாலமுருகன். உங்கள் பேர் பாலமுருகன்? ஆமாங்க. சரி, இந்த காரைக்குடினாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது இங்கே வந்து என்ன ஃபேமஸ்? எங்கள் கடையில் வந்து சைனீஸ் ரைஸ் போடுவோம், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ். அது எங்கள் ஊர் ஸ்டைலில் போடுவாங்க. அதுவும் நான் இவங்கள்ட்ட வந்து 19 வருஷமாக இருக்குது. சரி சரிங்க. ஒரே முதலாளி, ஒரே லேபர். ஓகே ஓகே. 19 வருஷமாக இருக்குது. நீங்கள்? ஆமாம். இவங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கே மேக்ஸிமம் நான் ஊருக்கு போகிறதே கஷ்டம். அம்மா அப்பா பார்க்க போகிறதே எனக்கு பிடிக்காது. இங்கே கடையில் ஒர்க் பண்ணுறது ஓனரம்மா, அவங்க பொண்ணு எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 19 ஆண்டுகளா? சரி, இங்கே வந்து என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் வந்து கொடுக்குறீங்க சார்? நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் மாதிரி கேட்டால் போட்டு கொடுப்போம். ஒரு சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், பரோட்டா. நம்ம கடையில் வந்து 3 கடையிலுமே பரோட்டா ஃபேமஸ். பூரி, சப்பாத்தி எல்லாமே நாங்கள் வந்து ரெடிமேட்லாம் வாங்குறது இல்லை, நாங்களே செய்கிறது. நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஆமாம், நாங்களே எல்லாமே எல்லா பொருளுமே எங்கள் கடையில் போடுறது தான். அது எல்லாமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வாங்கி விற்கிறது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே. எங்களுக்கு எங்கள் ஓனருக்கு 3 கடை இருக்குது. எல்லாமே ஒரு ஊருக்காரங்க ஓனர். இங்கே வந்து மற்ற கடையில் மாதிரி முதலாளி அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் இதில் வந்து ஓனர், லேபர் எல்லாமே ஒரே மாதிரி தான். சரி, இங்கே கிரேவி வந்து எப்படிங்களா? சிக்கன் கிரேவி கொடுக்குறீங்களா, மட்டன் கிரேவி? ஆனால் சிக்கன் கிரேவி கொடுக்குறோம்னா அவங்க வேணும்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கிரேவிலாம் கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணாங்கன்னா போட்டு கொடுத்துருவோம். சரிங்க. நீங்கள் என்னென்ன டைமில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார்? காலையில் டிஃபன் சார். காலையில் பூரி, சப்பாத்தி, தோசை, ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட். மதியானம் லஞ்ச் சாப்பாடுங்க, பிரியாணிங்க, குஸ்கா, தயிர் சாதம், தக்காளி சாதம். நைட்டுக்கு பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரோஸ்ட், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், இந்த மாதிரி எல்லாமே. இந்த கடை எங்கே இருக்குங்க சார்? இது இந்த இடத்து பேர் என்ன? இது கஞ்சப்பள்ளி சார். கஞ்சப்பள்ளி. இங்கே தான் வந்து இந்த கடை. எங்களுக்கு வந்து அங்கே ஆண்டியமலையில் ஸ்டார்டிங்கில் கடை அங்கே ஓப்பனிங் அங்கே தான். அங்கே இருக்குது. அந்த கடையில் தான் அப்புறம் அவினாசியில் ஒரு கடை வச்சுருந்தாங்க, அணைப்பூரில் ஒரு கடை வச்சுருந்தாங்க, இங்கே ஒரு கடை. இது சொந்த இடம். பிரான்ச்சஸ் இருக்குது. ஆமாம். இது ஓனருக்கு சொந்த இடம் கஷ்டப்பட்டு வாங்கி கடை கட்டிட்டு மேலே மேலே வீடு, கீழே கடை. ஓகேங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். சரி, ஒன்று. ஸோ இந்த கடையை பற்றின தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவினாசி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த பார்வையில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.